தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் பாராளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் அரசியல் கைதிகள் தொடர்பில் நேற்று தெரிவித்த கருத்து குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். பொழுது சிறையில் இருக்கக்கூடிய கைதிகள் தொடர்பான விசாரணைகள் நடைபெறுவதாகவும் ஏற்கனவே தண்டனைகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் ஆகவே விசாரிக்கப்படாத குற்றவாளிகள் கைதிகள் என்று யாரும் இல்லை என்ற தோரணையில் பாராளுமன்ற உறுப்பினர் திரு சுமந்திரன் அவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். இது மக்கள் மத்தியில் பலத்த அதிருப்திகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. கைதிகள் பலமுறை உண்ணாவிரதம் இருந்திருக்கிறார்கள். தங்கள் எல்லோரையும் விடுவிக்கும்படி கேட்டிருக்கிறார்கள். ஆனால் இலங்கை அரசாங்கம் எதுவிதமான ஒரு சரியான திட்டங்களின் ஊடாக அவர்கள் விடுவிக்கப்படுவதற்கான வழிமுறைகள் ஏற்படுத்தப்படவில்லை. விடுவிக்கப்பட்ட சில பேர் மீளவும் புனருத்தாரண முகாம்களுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று கூறப்படுகிறார்கள். தண்டனை பெற்றவர்கள் என்றவர்களும் கூட முகாம்களுக்கு அனுப்பப்படுகின்றார்கள். அது ஒரு உண்மைக்கு புறம்பான சில செய்திகளையும் வெளியில் சொல்ல முற்படுகிறார்களோ என்ற கேள்வி என்று உருவாகி இருக்கின்றது. அண்மையில் ஐநா சபையினுடைய மனித உரிமை ஆணையாளர் வந்த பொழுதும் கூட எல்லோருக்கும் ஒரு பொது மன்னிப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்கப்பட்டது. பொது மன்னிப்பு கொடுக்கப்பட முடியாவிட்டாலும் கூட அவர்கள் மிக விரைவாக அவருடைய வழக்குகள் விசாரிக்கப்பட்டு விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதைத்தான் மனித உரிமை ஆணையாளரும் கூட தெரிவித்திருக்கின்றார். அவ்வாறான ஒரு நேரத்தில் எல்லாருடைய வழக்குகளும் ஏதோ ஒரு சரியான முறையில் விரைவாக கையாளப்படுவது போன்ற விதமான ஒரு கருத்தை அரசாங்கம் ஏதோ சரியான நடவடிக்கைகளை மேற்கொள்வது போன்ற பாணியிலான ஒரு கருத்தை சொல்வது உண்மையாகவே வேதனைப்படக்கூடிய ஒரு விடயம். பாராளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் அரசாங்க தரப்பினருடன் இணைந்து முன்னெடுத்து வருகின்ற செயற்பாடுகள் தொடர்பில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இதன்போது அதிருப்தி வெளியிட்டார். சுமந்திரன் அவர்களை பொறுத்தவரையில் பல விடயங்களில் ஆளும் தரப்புடன் மிக இணக்கப்பாட்டுடன் நடந்து வருவதான செய்திகள் இருக்கின்றது. சிங்கப்பூரிலும் இங்கிலாந்திலும் வெளிவிவகார அமைச்சருடன் அவர் சென்று சில பேச்சுவார்த்தைகள் நடத்தியதாக முன்னர் பல செய்திகள் வெளிவந்திருக்கின்றது. இப்பொழுதும் கூட யாழ்ப்பாணத்தில் இந்த புதியதோர் அலுவலகம் திறந்து புதியதோர் வெப்சைட் இணையதளம் திறந்து நல்லிணக்கத்துக்கான பொறிமுறைகளை உருவாக்குவதற்கான இந்த விடயங்களிலும் கூட திரு சுமந்திரன் அவர்கள் இணைந்து செயற்படுகின்றார்கள். ஏனென்றால் அவரது முழு செயற்பாடுகளும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற அடிப்படையில் தான் அவர் தனது செயற்பாடுகளை காட்டிக்கொள்கின்றார். ஆனால் அவருடைய செயற்பாடுகளுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் எவ்வளவு தூரம் உடன்பாடுகள் இருக்கிறது என்பது கேள்வி. தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய தமிழரசு கட்சி அல்லாதவர்கள் இவருடைய இவ்வாறான செயற்பாடு அத்தனையையும் ஏற்றுக்கொள்கிறார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஆணைகள் பறிக்கப்பட்டதாக இருக்கலாம், அல்லது மக்களுடைய மேல் குடியேற்றங்களாக இருக்கலாம், கைதிகளினுடைய விடுதலையாக இருக்கலாம். பல விஷயங்கள் இன்னும் ஒரு முழுமை பெறாத சூழ்நிலையில் எவ்வாறான ஒரு தோற்றப்பாட்டை அரசாங்கம் தொடர்பான எவ்வாறான ஒரு தோற்றப்பாட்டை இவர்கள் மக்களுக்கு காண்பிக்க முயற்சிக்கிறார்கள் என்ற ஒரு பாரிய கேள்வி தமிழ் மக்கள் மனதில் எழுந்திருக்கின்றது. அரசியல் கைதிகள் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் நேற்று தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் வடமாகாண சபை உறுப்பினர் M.K. சிவாஜிலிங்கத்திடம் வினவினர். இதிலே 217 பேர்ல அவர்களுக்கு இன்னும் குற்றப்பத்திரிகை பலர் தாக்கல் செய்யப்படாமல் இருக்கிறது. 5 வருடம், 10 வருடம், 20 வருடம், 30 வருடம், 40 வருடம் என்றெல்லாம் தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் இனிமேல் ஒரு ஜனாதிபதியினுடைய பொது மன்னிப்பை தவிர அவர்களுக்கு வெளியில வருவதற்கு சட்டத்திலே எந்த ஏற்பாடும் இல்லை. அவ்வாறு சுமார் 40 பேருக்கு மேல் இருக்கிறார்கள். ஃபீல்ட் மார்ஷல் பட்டத்தை திருப்பி கொடுத்து ஜெனரல் சரத்போன்சாவுக்கு பொது மன்னிப்பு கொடுக்க முடியும் என்றால் தண்ணி கொடுத்தவர் சோறு கொடுத்தவர்கள் எல்லாம் கருணா போன்றவர்கள் KP போன்றவர்கள் வெளியே இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு கீழே சிப்பாய்களாக செய்யப்பட்டவர்களுக்கு பொது மன்னிப்பு கொடுத்து அந்த 20-30 பேரையாவது வெளியில விடுங்கள். அவர்கள் 2 தடவைகள் சுதந்திரத்துக்கு போய் தந்த நல்லெண்ணத்தை காட்டிட்டார். உங்களோட திருப்பி நல்லெண்ணம் அது உங்களுடைய நல்லெண்ணத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.